மக்களே, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, டெல்லி ஸ்டேட்ல உள்ள ஏர் பொல்யூஷன் அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 10க்கு 10 ரூம்ல உங்கள அடைச்சு வச்சுட்டு 20 பேர் ஊதுற சிகரெட்டை உள்ள ஊதி 1 டே உங்கள ஃபுல்லா உட்கார வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி இயர் ஃபுல்லா இந்த ஏர் பொல்யூஷன் இருந்தா என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி அவல நிலை தான் டெல்லியில நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ரீசன்ட் ஈவெண்ட்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம தமிழ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் டெல்லியில ஏன் இந்த ஏர் பொல்யூஷன் வர்றது, அதுக்கான காரணத்தை பார்ப்போம். பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் இந்த 3 ஸ்டேட்ல உள்ள விவசாயிகள் ஜூன் ஜூலைல விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள மிச்ச பயிர் கழிவுகளை எரிக்கிறாங்க. இது மூலமா தான் டெல்லியில ஏர் பொல்யூஷன் வருது. அது ஒரு காரணம். 2வது காரணம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, மும்பை, கொல்கட்டா அப்படி உள்ள மிகப்பெரிய சிட்டியில வெஹிக்கிள்ஸ், காராக இருக்கட்டும், டிராக்டர், அப்புறம் லாரி, இந்த மாதிரி உள்ள வெஹிக்கிள்ஸ்லாம் பொல்யூஷன் பண்ணுது. அதுக்கு ஈக்குவலாக உள்ள ஏர் பொல்யூஷன் சின்ன ஸ்டேட்டான டெல்லியில பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. 3வது பார்த்துட்டீங்க அப்படின்னா, டெல்லியில் உள்ள ஃபேக்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு, வேஸ்டேஜை எரிக்கிறது, இது மூலமாகவும் ஏர் பொல்யூஷன் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ரீசெண்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சூரியகாந்த் அவர்கள் ஒரு 55 மினிட்ஸ் டெல்லியில வாக்கிங் போயிருக்காங்க. அந்த வாக்கிங்ல கூட இந்த ஏர் பொல்யூஷன் ரொம்ப தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்னு அவரே ஒரு பேட்டியில சொல்றாரு. கொரோனா டயத்துல மாஸ்க்லாம் போட்டிருப்போம். ஒரு 3 இயர்ஸ் மாஸ்க் தான் போட்டு சுத்திக்கிட்டு இருந்தோம். இந்த மாஸ்க்கை போடுறதுக்கே நம்ம மக்கள் நிறைய பேர் போடலை. அப்படி இருந்தும் டெல்லியில ரீசெண்டா ஒரு 4 இயர்ஸா மாஸ்க் போட்டு தான் போகணும். மாஸ்க் போடாம அந்த ஸ்டேட்ல நடக்கவே முடியாது அப்படின்ற நிலை தான் இருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த 3 காரணத்தையும் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது தான் ஐஐடி கான்பூர் அப்புறம் அங்கே உள்ள என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மேக வெடிப்பு அது மூலமாக நம்ம மழை பெஞ்சுதுன்னா மழையும் பெய்யும், அப்புறம் ஏர் பொல்யூஷன் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு டாபிக் எடுக்கிறாங்க. அந்த டாபிக் என்ன அப்படின்னா, 20% வெள்ளி அயோடைடு, அப்புறம் ஸ்டோன் பவுடர், அப்புறம் சின்ன சின்ன கலவைகள்லாம் சேர்ந்து நம்ம மேகத்து மேலே தூவுனா அது மூலமாக மழை பெய்யும். ஏன்னா ரீசெண்டாக கல்ஃப் கண்ட்ரியில் அப்படி தான், அங்கே மழையே கிடையாது அப்படின்றதுனால மேகம் மேலே நம்ம தூவி மழை அங்கே பெய்கிற மாதிரி நம்மளும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அது மூலமாக 3.21 கோடி பைசா செலவழித்து அதை பண்ணுறாங்க. எப்படின்னா, செயினா அப்படின்ட்டு ஒரு வாகனம் இருக்குது. அந்த வாகனத்துக்கு மேலே அந்த வாகனத்தை வச்சு மேகத்துக்கு மேலே தூவுறாங்க. ஒரு 500 to 6000 மீட்டர் மேலே அந்த மேகத்தெல்லாம் வச்சே தூவுறாங்க. நம்ம டிவியில் கூட பார்த்துருப்போம். வாகனம் சேர்ந்து அப்படியே மேலே போய் தூவும். ஆனால் அப்படி தூவியும் நமக்கு மழை வரல. ஏன் அதுக்குன்னு ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மேகத்தில் குறிப்பிட்ட அளவு ஹியூமிடிட்டி இருக்கணும், அதாவது ஈரப்பதம் இருக்கணும். அதுக்கான ஈரப்பதம் அதில் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஏர் பொல்யூஷன் குறைக்க சின்ன சின்ன நடவடிக்கைகள் இருக்காங்க. எப்படின்னா, ஒரு கார் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் ஏதாவது பார்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பார்க்கிங் சார்ஜை ஹை பண்ணணும். 2வது பிளாஸ்டிக்கை ரீயூஸ் பண்ணணும். ஏன்னா பிளாஸ்டிக் குப்பையும் எரிஞ்சிறதுனால அதை ரீயூஸ் பண்ணணும். அப்புறம் பட்டாசு வெடிக்கிறத ரீசெண்டாக தடை பண்ணாங்க அங்கே, பட் இருந்தாலும் மக்கள் கேட்கல, அதையும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, 50% ப்ரைவேட்டில் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாமே 50% பீப்புள் ஆஃபீஸில் போய் வேலை பாருங்கள், 50% பீப்புள் வீட்டில் இருந்தே வேலை பாருங்கள். அப்புறம் என்னென்னா, ஸ்கூலு காலேஜில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் நடத்துவாங்கல்ல, அந்த நடத்துகிறத வெளியே வச்சு பண்ணக்கூடாது, ஒன்லி படிப்பில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதையும் சொன்னாங்க. அப்புறம் போன சாட்டர்டே மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஏர் பொல்யூஷன் நடக்குது, யாருமே எதுவும் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் போராட்டம் நடத்தினாங்க. அதில் பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் அடித்து அது ஒரு சின்ன சின்ன கலவரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம இந்திய தலைநகரமான டெல்லி இப்படி ஏர் பொல்யூஷனில் சிக்கி இருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயந்தான். அடுத்து டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். இந்த மாதிரி ரீசெண்டான கரண்ட் ஈவெண்ட்டு இஷ்யூஸ்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம தமிழ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.